ஒரு யூடியூப் சேனல் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எப்படி வந்து 1,12,000 ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் எப்படி வந்து என்னுடைய காலேஜ் சேவிங்ஸ் எல்லாம் இது யூஸ் ஆனுச்சு. எப்படி மணி மேக் பண்ணேன் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா வந்துச்சு அப்படின்னா, லாக்டவுன் பீரியட் எல்லாமே மோஸ்ட்லி வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண பீரியட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணது லாக்டவுன் பீரியடு. சரி, ஓகே, நம்ம இந்த டைமில் வந்து நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஐடியாவில் இருந்தேன். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக எதார்த்தமாக வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ்லாம் வந்து போடுற மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 500, 1000, 2000 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு நாளாக வந்து ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சீக்கிரமாகவே வந்து ஒரு 50,000 பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதார்த்தமாக தான் போட்டேன். இப்படி வந்து மணி வரும் அப்படின்னு சொல்லி நான் எந்த எதிர்பார்ப்போடையும் போட கிடையாது. நான் வந்து சும்மா போடுவோம் அப்படிங்கிறதுக்காக போட்டது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய அகாடமிஸ்லாம் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வந்து பெய்டு ப்ரமோஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? அவங்களுடைய பிராண்ட வந்து, அதாவது அந்த அகாடமிஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் நெறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அட்மிஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம பேஜ் மூலியமா, ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க தான். அவங்களுக்கு வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அகாடமிஸ்க்கு வந்து இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அப்படிதான் நம்மகிட்ட நெறைய அகாடமிஸ்லாம் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஓகே, அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ப்ரமோஷன் வந்துச்சு, அமௌண்ட் வந்துச்சு. ஸோ அது காலேஜ் சேவிங்ஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,12,000 இப்போ வரைக்கும் 1,12,000 இருக்காங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கன்சிஸ்டன்சியா வந்து டெய்லி ஃபாலோவர்ஸ் வராங்களோ இல்லையோ, ரெகுலரா வந்து டெய்லி கன்சிஸ்டன்சியா வந்து போஸ்ட் போட்டே ஆகணும். ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராம் அல்காரிதமே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க ரெகுலரா போஸ்ட் போடணும், ரீல்ஸ் போடணும். நீங்க வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அந்த டைம்ல ரெகுலரா போடணும். 1 மந்த் விட்டுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் போடுறது, இந்த மாரிலாம் இருந்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எந்த ஒரு ஃபாலோவர்ஸும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஏறாது. ஏன்னா என்கேஜ்மெண்ட்டா இருந்தா மட்டும் தான் ப்ரமோஷன்ஸும் அதிகமா வரும். இப்போ என்னுடைய பேஜ் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருந்ததுனால, நான் ரெகுலரா வந்து போடல. அதனால வந்து இப்போ ஃபாலோவர்ஸ் வந்து ஏறவும் இல்ல, இறங்கவும் இல்ல. அப்படியே ஸ்டேபிளாவே இருக்கு. என்கேஜ்மெண்ட் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாரி நீங்க தப்ப வந்து நீங்க பண்ணிறாதீங்க. நீங்க எந்த ஒரு மீம் பேஜா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாவது ஒரு ஃபேஷன் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நீங்க விளாக் பண்றதா இருக்கட்டும், எது பண்றதா இருந்தாலும் நீங்க ரெகுலரா கன்சிஸ்டன்ஸியா போட்டா மட்டும் தான், நீங்க வந்து இன்ஸ்டாகிராமே வந்து உங்கள ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் ரீச் பண்ணும். இதில வந்து எப்படிலாம் வந்து மணி மேக் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நெறையா நீங்க வந்து நெறைய போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. கீழ வந்து லிங்க் குடுத்துருப்பாங்க. லிங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிங்க கிளிக் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னா, அது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அந்த பிராண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சில கமிஷன் வந்து குடுப்பாங்க. அது மூலியமா ஏர்ன் பண்ணலாம். அந்த மூலியமா நான் ஏர்ன் பண்ண கிடையாது. நான் ஒன்லி அகாடமிஸ் மட்டும் தான் நான் ஏர்ன் பண்ணது. நான் கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 கிட்ட வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பேன். மந்த்லி ஒரு 10,000, 15,000. இப்போலாம் கம்மியா தான் இப்போ வந்து வீக்லி ஒரு 1 ப்ரமோஷன்ஸ் இந்த மாரி தான் வந்துட்டுருக்கு. நான் வந்து கம்மியா தான் வந்து வாங்கிட்டுருக்கேன். அமௌண்ட்டெல்லாம் வந்து நான் கம்மியா தான் வாங்கிட்டுருக்கேன். இதே மத்த கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ வந்து மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரைக்குன்னு ஒரு பேஜ் இருக்கும். சேலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சேலம்க்குன்னு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு போஸ்ட்டுக்கே, அதாவது ஒரு கடைக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா, அவங்க 15,000, 10,000, 20,000 இப்படின்ட்டு நெறையா, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கே வந்து அவ்வளோ பே பண்ணி பண்ற மாரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்ப நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது மூலியமா ரெவென்யூ எனக்கு வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இதுவும் வந்து நாம எதார்த்தமா ஆரம்பிக்கிறது தான். எந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே ஓரளவு நார்மலா தான் இருக்கும். இப்ப நான் பண்றது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டாலாம் கிடையாது. நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டாலாம் கிடையாது. ஏதோ நார்மலா இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் போக, 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 போக நான் கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். அதே மாரி தான் இப்பவும் நான் வீடியோ பண்றேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் போல்டா பேசாம இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வீடியோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லாம இருக்கலாம். ஏன்னா நான் ஃபோன்ல தான் ரெக்கார்ட் பண்றேன். இந்த சைடு 2 லைட் வச்சிருக்கேன், அவ்வளோதான். நான் வந்து ஃப்ளூயன்ட்டா பேசாம இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு வீடியோவிலயும் வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்துருவேன். அந்த மாரி நீங்க எது ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா 100% ஃபர்ஸ்ட் வீடியோவிலேயே வந்து யாருமே பெர்ஃபெக்ட்டா குடுக்க முடியாது. நீங்க எந்த சேனல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவிலருந்து ஒரு 10 வீடியோ வரைக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாலாம் இருக்காது. போக, 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 போக அந்த YouTubeல ரெவென்யூ வரும். Instagramல ரெவென்யூ வரும். அது மூலியமா நீங்க வந்து அதர் திங்ஸ்லாம் நீங்க வாங்குனீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து வீடியோலாம் கொண்டு போயிரலாம். இப்ப நானும் புதுசு தான். இந்த ஃபீல்டுக்கு நான் புதுசு தான். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது புதுசு தான். அது மைக் பர்ச்சேஸ் பண்ணது, இது வந்து ட்ரைபாட் வாங்குனது, அப்புறம் பல்ப் செட்டப் பண்ணது எல்லாமே வந்து கம்மியான பட்ஜெட்ல தான் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு குவாலிட்டியா வந்து நான் இதுவரைக்கும் கொண்டு போல. ஸோ மேபி எனக்கு வந்து என்னுடைய சேனல் வந்து மானிடைசேஷன் ஆனுச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் குவாலிட்டியா வந்து எல்லாமே வந்து லைட்டிங் செட்டப்பு இந்த மாரி நெறையா வந்து பண்ணலாம்.
ஸோ நீங்கள் எது இருக்குதோ அதை வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஆரம்பித்தேன். இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி தான் ஆரம்பித்தேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சது. நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சுன்னா ஆரம்பிங்க. உங்கள் பிஸ்னஸை வந்து இங்கே வந்து க்ரோத் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நீங்கள் ஒரு பேக்கரி பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை நீங்கள் வந்து ஏதோ ஒரு அகாடமி ஏதோ ஒரு பேஜுக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரமோஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸும் வந்து க்ரோத் ஆகும். இல்லை உங்கள் ஓன் பிஸ்னஸை இன்ஸ்டாகிராமில் கொண்டு வந்து அது வழியாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபோன் பேக் கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த பேக் கேஸில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறையா வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு பிராண்ட் ஷர்ட் ஏதாவது வந்து நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸாக கொண்டு போக முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் தான் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது என்னென்னா, இன்ஸ்டாகிராம் நான் க்ரியேட் பண்ணேன். ஃபாலோவர்ஸ் எல்லாம் கன்சிஸ்டன்ஸியே போட்டதுனால கன்சிஸ்டன்ஸியே வந்தாங்க. நீங்களும் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோவர்ஸ்லாம் வருவாங்க. நீங்களும் நிறைய ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யாராவது இந்த போஸ்ட்டு போடுறது, வீடியோ போடுறது இது மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? அவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா, நான் இது கன்டென்ட் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், நான் வந்து சேனலுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதா இருக்கட்டும், யாருமே அவங்க டைம் வந்து வேல்யூபிளான டைம் வந்து வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு ஏர்னிங்ஸ் வரும். ஸோ அது நிறைய பேர் பிடிச்சி பண்ணுவாங்க. அது மற்றபடி எல்லா டைமும் நம்ம பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்தால் மட்டும்தான் நமக்கு அது வந்து கன்சிஸ்டன்சியாக நம்மளால் பண்ண முடியும். சரி, ஓகே, நம்ம வந்து பரவாயில்ல, நல்ல வீடியோ நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, போஸ்ட்டு பார்க்குறாங்களோ இல்லையோ, நான் இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போடுறதுலாம் அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் நான் வந்து கன்சிஸ்டன்சியாக நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி தான் வீடியோ நான் வந்து வீக்லி வந்து 2 வீடியோஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக போஸ்ட் பண்ணிட்டே இருக்க தான் போகிறேன். அது வந்து இந்த யூடியூப் அல்காரிதமே வந்து அவங்கள கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் வந்து எதுவுமே குவாலிட்டியான கன்டென்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எதிர்பார்க்காதீங்க. உங்களால் என்ன போட முடியுமோ அதை போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் இப்படி தான் அஃப்ளிகேட் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஏதோ ஒரு பிராண்டை வந்து நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இன்ஸ்டாகிராமே வந்து நமக்கு வந்து இது வரைக்கும் என்னடா இன்ஸ்டாகிராம் மூலிமா சம்பளம் வந்தது கிடையாது. சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3 வீடியோ போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராம் நல்ல ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. யூடியூப்பில் நான் ரெவன்யூ வந்துச்சு அப்படின்னா, மானிட்டைசேஷன் ஆவணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் நல்ல கன்டென்ட்டாக வந்து எதிர்பார்க்கலாம். ரெகுலராக வந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.